கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கன்னிராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. கன்னிராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த கன்னிராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கன்னிராசி பலனுக்குள் நுழையலாமுங்களா? கால சக்கரத்தின் 6வது ராசியான கன்னிராசியின் மரியாதைக்குரிய நேர்களே, நவகிரகங்களின் இளவரசனான புத்திக்கும் அறிவுக்கும் அதிபதியான புதன் பகவான ராசிநாதனா கொண்ட நீங்கள் எப்போதும் நிதானத்திற்கும் திட்டமிடுதலுக்கும் பேர் போனவர்களுங்க. உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. கன்னிராசி நேர்களே, இந்த உலகம் இப்போது ஒரு மிகப்பெரிய விண்வெளி மாற்றத்தை கண்டு கொண்டிருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிறதே, இது உங்கள் கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க. இது ஏதோ சாதாரண கிரக பயிற்சி அல்லங்க. இது உங்க தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு காஸ்மிக் மிராக்கிளுங்க. ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் தெரியுமா? உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் அதே சமயம் உங்க தொழில் மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் இன்று மீன ராசியில தனது வக்ரகதியை தொடங்குறாருங்க. மீன ராசி என்பது உங்கள் ராசிக்கு நேர் எதிரான 7ஆம் இடம்ங்க. எனது ராசிநாதனே வக்கரமாகிறாரா? அப்போ கஷ்டமா? நமக்கு அறிவு மழுங்கிடுமா, தொழில் முடங்கிடுமான்னு நீங்க பயப்படக்கூடுங்க. ஏனென்றால் பொதுவாக ஒரு கிரகம் வக்கரமானா அதன் பலம் குறையும்னு சொல்லுவாங்கங்க. ஆனா நண்பா, இங்கேதான் ஜோதிடத்தின் மிகப்பெரிய சூட்சமம் ஒளிந்திருக்குதுங்க. கன்னிராசி நேர்களே, அந்த சூட்சமம் என்னவென்றால், ஒரு கிரகம் தனது சொந்த ராசிக்கு கேந்திரத்துல வக்கரம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது மகா சக்கரவர்த்தி யோகத்தை வாரி வழங்கும் ஒரு அமைப்புங்க. மீன ராசி என்பது புதன் பகவானுக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் அங்க அவர் வக்கரம் பெறுவது என்பது ஒரு நீச்சப்பங்க ராஜயோகத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுங்க. உங்க ராசிநாதனே வக்கரம் அடைவதால உங்க புத்தி கூர்மை மின்னல் வேகத்துல வேலை செய்யுங்க. உங்க பேச்சுல ஒரு வித வசீகரம் உண்டாகுங்க. 10ஆம் அதிபதி வக்கரமாவதால உங்கள் தொழில் நீங்கள் சுத்தமா எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படுங்க. கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? நம்ம திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே, எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்களே, குடும்பத்துல அல்லது கூட்டு தொழில ஒரு புரிதல் இல்லையே, எப்ப பாரு சண்டையா இருக்கே, இப்படி ஒரு விரக்தியில நீங்க இருந்திருக்கலாமுங்க. கடுமையா உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பலன் உங்களுக்கு வராம யாரோ ஒருவருக்கு போயிருக்குமுங்க. நீங்க ஒரு வேலையை முடிக்க நினைப்பீங்க. ஆனா அந்த வேலை கடைசி நேரத்துல பாழாகி போயிருக்குமுங்க. உங்க ராசிநாதன் 7ல மறைவதும் 10ஆம் அதிபதி பலவீனம் அடைவதும் இவ்வளவு காலம் உங்களை முடக்கி வைத்திருந்ததுங்க. ஆனா பாருங்க, இந்த வக்ரபுதன் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் செய்ய போறாருங்க. இந்த 15 நாட்கள் உங்க வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, 7ஆம் இடம் என்பது உங்கள் கலத்திர ஸ்தானம்ங்க. உங்க தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இடம்ங்க.
அங்க ராசிநாதனும் 10ஆம் அதிபதியும் வக்ரமடையும் போது நீங்கள் செய்த தர்மங்கள், உங்கள் முன்னோர்களின் புண்ணியங்கள் அனைத்தும் திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தரப்போகுதுங்க. 7ல வக்ரம் பெறும் புதன் உங்கள் வாழ்க்கை துணையின் அதிர்ஷ்டத்தை விழித்து கொள்ள செய்ய போறாரா? உங்க தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல சரியாக போகுதா? உங்கள் பல காலத்து தொழில் முடக்கம் இப்போது நீங்க போகுதா? கன்னிராசி நேர்களே, ஒரு பக்கம் ராஜயோகம் கதவை தட்டினாலும் மறுபக்கம் உங்க வார்த்தைகள் உங்களுக்கு வினையாக மாறவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த யோகம் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதா, அல்லது உங்கள் பிடிவாதத்தால அந்த யோகத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ள போறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்க என்ன செய்யணும்னு துல்லியமான கணிப்பு இதுல சொல்லப்பட்டிருக்குதுங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். கன்னிராசியின் ஆதிக்கம் இப்போது தொடங்க போகுதுங்க. வாருங்கள், கன்னிராசிக்கு இந்த வக்ரபுதன் தரப்போகும் அந்த மர்மமான பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோங்க. இது கன்னிராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம்ங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவின் இதயம் போன்ற பகுதிக்கு வந்திருக்கிறோங்க. ராசிநாதன் மற்றும் 10ஆம் அதிபதி புதன் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல வக்ரம் பெற்றா என்ன நடக்கும்? இது ஒரு சாதாரணமான கேள்வி இல்லைங்க. இது உங்க வாழ்க்கைய தலைகீழா மாற்றப் போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. கன்னிராசி நேர்களே, உங்க வாழ்க்கையில் நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்டமான அதிசயங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? கலத்திரஸ்தானத்துல ராசிநாதன் வாழ்க்கை துணையால வரும் யோகம். முதலாவதா கன்னிராசிக்கு 7ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் உங்கள் கூட்டு தொழில் கூட்டாளிகளை குறிக்குங்க. உங்க ராசிநாதன் புதன் அங்க வக்ரம் பெறுவது என்பது ஒரு நீச்ச பங்க ராஜயோகத்தின் உச்சகட்டம்ங்க. கடந்த காலங்கள்ல உங்கள் கணவர் அல்லது மனைவியுடன் ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம்ங்க. நான் சொல்றத அவர் கேட்க மாட்டேங்கிறார், அல்லது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு புரியலன்னு நீங்க ஒரு விதமான மன அழுத்தத்துல இருந்திருக்கலாம்ங்க. ஆனா இந்த வக்ரகால புதன் உங்க துணையின் புத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாருங்க. அதிசயம் என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கதவை தட்டுங்க. அவர்களுக்கு நீண்ட காலமா வர வேண்டிய பதவி உயர்வு அல்லது பூர்வீக சொத்து இப்போது வந்து சேருங்க. அவர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலம் கிடைக்க போகுதுங்க. ஒரு புதிய சொத்து வாங்குவது அல்லது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் உங்கள் கைக்கு வருவது போன்ற ஒரு மகா அதிசயம் உங்கள் துணையின் பெயரில் நிகழப்போகுதுங்க. இது உங்கள் குடும்பத்தின் அந்தஸ்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்க. தொழில்ல மகா யோகம், கைவிட்ட திட்டம் உயிர் பெறுங்க. 2வதா கன்னிராசிக்கு 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், அதாவது உங்கள் தொழிலுங்க. அந்த 10ஆம் அதிபதியான புதன் 7ல மறைந்து வக்ரம் பெறுவது என்பது உங்கள் தொழில் வாழ்க்கையில ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போன்ற எழுச்சியை தருங்க. நீங்க கடந்த 2 அல்லது 3 வருடங்களா ஒரு தொழிலை தொடங்கி அதுல லாபம் இல்லாம பாதியிலே கைவிட்டிருக்கலாமுங்க. அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளான் தயார் செய்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கலாமுங்க. பாருங்க, நீங்க கைவிட்ட அதே திட்டம் உங்களுக்கு கோடிக்கணக்கான லாபத்தை தேடித்தர போகுதுங்க. ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனம் அல்லது ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டாளர் உங்களை தேடி வருவாருங்க. உங்களுடைய பழைய ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க கனவிலும் நினைக்காத ஒரு பெரிய தொகையை உங்கள் ப்ராஜெக்டிற்காக ஒதுக்குவார்கள்ங்க. நீங்க ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்திருந்தா நீங்க ஒரு முதலாளியா மாறும் மகா அதிசயம் நடக்குங்க. இது உங்கள் ஜாதகத்துல முடங்கி கிடந்த அந்த ஆளுமை திறன் விளக்கி கொள்வதற்கான அடையாளம்ங்க. கலை மற்றும் அரசியல் துறை புகழின் உச்சிக்கு செல்லும் நேரம்ங்க.
அடுத்ததா கன்னிராசி நேர்கள் கலைத்துறை, ஊடகம் அல்லது அரசியல்ல இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியடுங்க. 7ஆம் இடம் என்பது பொதுமக்களுடனான உங்கள் தொடர்பை குறிக்கும் இடம்ங்க. அங்க ராசிநாதன் வக்கிரம் பெறுவதால உங்கள் பேச்சுல ஒரு வசியத்தன்மை உண்டாகுங்க. நீங்கள் மேடையில் பேசினாலும் சரி அல்லது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கருத்தை சொன்னாலும் சரி, அது மின்னல் வேகத்துல வைரல் ஆகுங்க. உங்களை இவ்வளவு காலம் மதிக்காத அரசியல் தலைவர்கள் அல்லது சினிமா ஜாம்பவான்கள் இப்போது உங்களை தேடி வந்து முக்கிய பொறுப்புகளை வழங்குவாங்க. ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், விருது அல்லது பதவி உங்களை தேடி வருங்க. மக்கள் மத்தியில உங்கள் செல்வாக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயரப்போகுதுங்க. உங்கள் எதிரிகள் கூட உங்கள் பேச்சை கேட்டு வியந்து போகும் ஒரு மகா அதிசயம் அரங்கேறப் போகுதுங்க. கன்னிராசி நேர்களே, இந்த மாற்றங்கள் ஏதோ தற்செயலா நடப்பவை அல்லங்க. உங்க ராசிநாதன் புதன் தான் இழந்த பலத்தை வக்ரகதியின் மூலம் மீட்டெடுத்து உங்களுக்கு வழங்குறாருங்க. நீங்க ஒரு புத்திசாலித்தனமான ராசி. அந்த புத்திசாலித்தனத்தை இப்போது உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். காலம் உங்களுக்கு சாதகமாக திரும்பிடுச்சுங்க. நம்பிக்கையோட அடியெடுத்து வைங்க. இந்த உலகம் உங்கள் காலடியில் விழ காத்து கொண்டு இருக்குதுங்க. வாய திறக்காதீங்க. கன்னிராசிக்கான அந்த மகா எச்சரிக்கைங்க. கன்னிராசி நேயர்களே, இதுவரை நாம பார்த்த அந்த சக்கரவர்த்தி யோகம் உங்களை ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கலாங்க. ஆனா ஒரு புத்திசாலியான வேடன் எப்படி தன் இரையை தேடும்போது மிக நிதானமாகவும் சத்தம் போடாமலும் இருப்பானோ, அதே போலதான் நீங்க இருக்க வேண்டும்ங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு மகா யோகம் கதவை தட்டினாலும் மறுபக்கம் உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைந்திருப்பதால ஒரு மிகப்பெரிய சதிவலை உங்கள் காலடியில பின்னப்படுதுங்க. அந்த படுகுழியில நீங்க விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம்: வாய திறக்காதீங்க. ஆமாம் நண்பா, கன்னிராசிக்காரர்களுக்கு அறிவுதான் பலம்ங்க. ஆனா அந்த அறிவை விட உங்க அமைதி தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரப்போகுதுங்க. ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமா பார்ப்போங்க. 7ல வக்ரபுதன் உறவுகள்ல வெடிக்கும் வார்த்தை போருங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் உங்கள் தொழில் கூட்டாளிகளை குறிக்கிற இடம்ங்க. அங்க உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரம் பெறுவது என்பது உங்கள் பேச்சுல ஒரு விதமான விமர்சனத்தன்மையை அதிகமாக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கே உரிய அந்த எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் குணம் உங்கள் உறவுகளிடம் ஒரு குறை கூறும் போக்காக வெளிப்படுங்க. நீ பண்றது எதுவுமே சரியில்லை, ஏன் இதை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியான்னு நீங்க மிக சாதாரணமா அவர்கள் நல்லதுக்காக சொல்லும் ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பை உண்டாக்குமுங்க. என்ன எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்கான், இவனுக்கு என்னை தரம் தாழ்த்தி பேசுறதுதான் வேலைங்கிற ஒரு கசப்பான எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கி விடுங்க. முக்கியமா உங்க தொழில் கூட்டாளிகளிடம் பேசும்போது உங்கள் ஈகோவை மூட்டை கட்டி வச்சு விடணுங்க. நீங்க நியாயமாவே பேசினாலும் 7ல இருக்கும் வக்ரபுதன் அதை மற்றவர்களுக்கு ஒரு ஆணவ பேச்சா மாற்றி காட்டுவாருங்க. 10 வருடங்களா நீங்க கட்டி காத்த நட்பும் பார்ட்னர்ஷிப்பும் நீங்க பேசும் ஒரே ஒரு தேவையற்ற வார்த்தையினால பிரிந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. சண்டைகள் வரும்போது ஒரு நிமிட அமைதி உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுங்க. ரகசியங்கள் வாயை திறந்தா அந்த மகா லாபம் ஓடிவிடுங்க. அடுத்ததா நான் ஏற்கனவே சொன்ன அந்த தொழில் ரீதியான பெரிய வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு ப்ராஜெக்ட் போன்றவை உங்களை தேடி வரும்போது அதை பத்தி யாரிடமும் சொல்லாதீங்க. 7ஆம் இடம் என்பது பொதுமக்களை குறிக்கிற இடம்ங்க. அங்க உங்க ராசிநாதன் வக்ரம் ஆகும்போது உங்க வெற்றியை நீங்க வெளியே சொன்னா அது பலிக்காதுங்க. எனக்கு இவ்வளவு பெரிய டீல் கிடைச்சிருக்கு, நான் இவ்வளவு லாபம் சம்பாதிக்க போறேன்னு நீங்க யாரிடமாவது தம்பட்டம் அடிச்சா அந்த ப்ராஜெக்ட் உங்க கைக்கு வந்து சேர்வதில் 100 தடைகள் ஏற்படுங்க. திருஷ்டி தோஷம் உங்களுக்கு மிக அதிகமா இருக்கிற காலம் இதுங்க. கன்னி ராசிக்காரன் எப்படியோ ஜெயிச்சிட்டானேன்னு பொறாமைப்படும் ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னால இருக்குதுங்க. அவர்களின் கண் பார்வை உங்கள் லாபத்தை தடுத்து விடுங்க. காரியம் முடியும் வரை அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் வரை வாயை திறக்காதீங்க.
உங்க வெற்றிய ரகசியமா வச்சிருங்க. ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து 10 வருட உழைப்பு காலிங்க. கன்னிராசி நேயர்களே, இதுதான் மிக முக்கியமான எச்சரிக்கைங்க. புதிய பிசினஸ் அக்ரிமெண்ட்கள்ல கையெழுத்திடுவது அல்லது சொத்து வாங்குவது போன்ற விஷயங்கள்ல மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும்ங்க. ஏன்னா புதன் பகவான் அறிவுக்கும் ஆவணங்களுக்கும் அதிபதிங்க. அவர் வக்ரமா இருக்கும்போது உங்கள் புத்தி மழுங்கி போகுங்க. ஒரு பேப்பர்ல என்ன எழுதி இருக்குதுன்னு நீங்க ஒரு முறைக்கு 10 முறை படித்தாலும் ஒரு சிறிய தவறு உங்கள் கண்ணில் படாமல் போக வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த ஒரு தவறு உங்க பல வருட உழைப்பை சாம்பலாக்கி விடுங்க. என்னால் எல்லாம் முடியுங்கிற அலட்சியம் வேண்டாம்ங்க. அவசரம் காட்டாதீர்கள். பொறுமைதான் இப்போதைய உங்கள் மூலதனம்ங்க. ரகசிய எதிரிகள் மற்றும் விமர்சனங்கள். உங்கள் ராசிக்கு 7 புதன் வக்ரம் பெறுவதால உங்கள் பேச்சை வைத்தே உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவாங்கங்க. நீங்க அனுப்பும் இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் கூட தவறா புரிஞ்சு கொள்ளப்படலாம்ங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்க ரகசிய திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. நீங்க ஒரு திறமையான ராசிங்க. ஆனா திறமையை விட இப்போது நிதானம் அவசியம்ங்க. வேட்டைக்காரன் சத்தம் போட்டால் இரை தப்பி விடுமுங்க. அதே போலத்தான் இந்த 15 நாட்களும் நீங்க அமைதியா இருந்தா அந்த சக்கரவர்த்தி யோகம் உங்கள் காலடியில வந்து விழுமுங்க. நீங்க வாயை திறந்தா அந்த புதையல் காணாம போய்விடுமுங்க. அடக்கமே அமர வாழ்வு தரும். உங்கள் மனமே உங்கள் மகாபலம்ங்க. இது உங்களுக்கு தரும் எச்சரிக்கைங்க. அடுத்ததா உங்களுக்கான ரகசிய பரிகாரங்கள். இதுவரை நம் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான சக்கரவர்த்தி யோகத்தையும், அதே சமயம் உங்கள் உறவுகளிலும் தொழிலும் வரப்போகும் அந்த வாக்கு தோஷ எச்சரிக்கைகளையும் பார்த்தோங்க. இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு புதன் பகவானின் அருளை பூரணமாக பெற்று உங்கள் வெற்றியை உறுதி செய்ய நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? கன்னிராசி நேயர்களே, புத்திசாலித்தனமான நீங்கள் இந்த கீழ்க்கண்ட வழிமுறைகளை சரியாக பின்பற்றினால் உங்கள் ராசிநாதனின் வக்ரகதி உங்களுக்கு பொற்காலமா மாறுங்க. மகாவிஷ்ணு வழிபாடு. ராசிநாதனை பலப்படுத்த புதன் பகவானுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணுங்க. உங்கள் ராசிநாதனை வக்ரம் அடையும் போது நீங்கள் தஞ்சம் புக வேண்டிய ஒரே இடம் அந்த நாராயணனின் பாதம் தாங்க. தினமும் காலையில உங்க வீட்டில் இருக்கும் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் படத்திற்கு முன்னால ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஓம் நமோ நாராயணாய அல்லது விஷ்ணு சமஸ்கர நாமம் கேளுங்க. ரகசியம்: விஷ்ணுவிற்கு உகந்த துளசி தீர்த்தம் அல்லது துளசி இலைகளை சமர்ப்பித்து வழிபடணுங்க. இது உங்கள் புத்தியில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி சரியான முடிவுகளை எடுக்க உதவுங்க. முக்கியமா 7ஆம் இடத்து தோஷத்தை போக்கி உங்கள் வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தை உண்டாக்குமுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி. புதனின் அருள் பெற புதன் அறிவின் காரகன் வக்கரகாலத்துல நீங்க செய்யும் கல்விதானம் உங்க ஜாதகத்துல இருக்கும் அத்தனை தோஷங்களையும் பொசுக்கிடுங்க. ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள், பேனா, பென்சில் அல்லது உங்களால் முடிந்தா ஒரு மாணவனின் கல்வி கட்டணத்தை செலுத்த உதவுங்க. புதன் 10ஆம் அதிபதியா இருப்பதனால இந்த தானம் உங்க தொழில் முடக்கத்தை நீக்குமுங்க. புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உடனடியா நல்ல செய்தி வருமுங்க. நீங்க செய்யும் இந்த ஒரு உதவி உங்க தொழில் ஸ்தானத்தை 10 மடங்கு பலப்படுத்துங்க. புதனுக்கு உகந்த தானியம் பச்சை பயிருங்க. 7ல புதன் வக்கரமாகும் போது இந்த தானம் உங்கள் ரகசிய எதிரிகளை தவிடிபொடி ஆக்குமுங்க. புதன்கிழமை அன்று 1 கிலோ பச்சை பயிரை ஊற வச்சு அதை மாடுகளுக்கு வழங்கலாமுங்க. அல்லது ஏழைகளுக்கு உணவாக தானம் செய்யலாமுங்க. பச்சை பயிறு தானம் செய்வது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கலத்தர தோஷத்தை நீக்குமுங்க. உங்க தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு எதிராக சதி செய்யாமல் உங்களுக்கு ஆதரவாக மாற இந்த தானம் ஒரு துருப்பு சீட்டாக இருக்குங்க. புதன் அதிபதி என்பதால பொதுவா பச்சை நிறம் உங்களுக்கு நல்லதுங்க. ஆனா அவர் வக்கரமா இருக்கும்போது சில மாற்றங்கள் அவசியம்ங்க. நீங்க வெளிர்பச்சை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துங்க. மஞ்சள் நிறம் குருவின் நிறம்ங்க. புதன் இப்போது குருவின் வீடான மீனத்தில் இருப்பதால மஞ்சள் நிறம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குமுங்க.
தவிர்க்க வேண்டியவை அடர் கருப்பு அல்லது கரும் நீல நிற உடைகளை தவிர்க்கணுங்க. இவை உங்கள் மன அழுத்தத்தை அதிகரித்து தேவையற்ற கோபத்தை உண்டாக்குமுங்க. புதன் காயத்ரி மந்திரம் மற்றும் மௌன விரதம் கன்னிராசிக்கு நான் சொன்ன அந்த மகா எச்சரிக்கை என்னன்னா அமைதிங்க. அந்த மௌனத்திற்கு தெய்வீக ஆற்றலை தர இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கஜத்வச்சாய வித்மகே சுகஸ்தாய தீமகே தன்னோ புதன் பிரஜோதயா. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுங்க. முடிஞ்சா தினமும் 1 மணி நேரம் முழுமையான மௌன விரதம் இருங்க. இந்த அமைதி உங்க 7ஆம் இடத்து வாக்கு தோஷத்தை நீக்கி உங்கள் கௌரவத்தை உயர்த்துங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றுங்க. கன்னிராசி ஒரு தெய்வீகமான ராசி. அந்த தெய்வீகத்தன்மையை உங்கள் பக்தியால் வளர்த்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, புத்தியால் இந்த உலகை ஆள பிறந்த நீங்கள் இப்போது கிரகங்களின் ஆசீர்வாதத்தால ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க தயாராகிட்டீங்க. இந்த காலம் உங்கள் வாழ்க்கையின் கடந்த கால கசப்புகளை துடைத்தெறிந்துவிட்டு ஒரு புதிய பொற்காலத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்ல போகுதுங்க. நினைவில் வையுங்கள், உங்கள் ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல வக்கரம் பெறுவது என்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான வாய்ப்புங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை நிரப்ப போகுதுங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் கண்ட கனவுகள் நனவாக போகுதுங்க. ஆனால் அந்த வெற்றியை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரே ஆயுதம் உங்கள் நிதானம் மற்றும் அமைதி தாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த எச்சரிக்கைகளை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணுமுங்க. உங்கள் அமைதி தான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய அடியுங்க. அந்த சக்கரவர்த்தி யோகம் உங்கள் வாசலில் காத்து கொண்டு இருக்குதுங்க. அதை உங்கள் கோபத்தாலோ அல்லது தேவையற்ற விமர்சனங்களாலோ விரட்டி விடாதீங்க. இந்த கன்னிராசி பலன் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்கள் ராசி நட்சத்திரம் அல்லது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சந்தேகங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களின் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிக்க நான் ஆவலாக இருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருந்தா இப்போதே ஒரு லைக்கும் உங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு ஷேரும் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே அந்த பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. அப்போது தான் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியுங்க. அடுத்த வீடியோவில் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலா ராசிக்கு இந்த புதன் வக்ரம் என்னென்ன விபரீத ராஜயோகங்களை கொண்டு வரப்போகுது, அங்கே நடக்க போகும் அந்த பெரிய மிராக்கிள் என்ன, இதை பற்றி மிக விரிவாக பார்ப்போங்க. நவ கிரகங்களின் ஆசி எப்போதும் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.